மாநாட்டுக்கு போன புள்ள, பச்சை புள்ள, யார் நம்ம விஜய் தம்பி. அங்கே போன புள்ள ஒரு 41 பேர் கூட்டத்தில் குடிக்க தண்ணி இல்லாமல் ஒருத்தர் மிதித்து தொண்டையில் அடி வச்சு மிதித்து செத்து போயிட்டாங்க. அது ஒரு குத்தமாங்க? அதுக்கு அந்த பிள்ளைய அந்த பாடுபடுத்துகிறாங்க அம்மா எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு. டிவி சேனலு யூடியூப்லாம் அந்த விஜய் தம்பியை அந்த பாடுபடுத்துகிறாங்க. ஏன் இப்படி அந்த பிள்ளைய அந்த நெருக்கடி கொடுக்குறாங்க எல்லாரும்? இல்லை, அதே கேள்வி நான் தான் கேட்குறேன். ஏன் இவ்வளோ நெருக்கடி கொடுக்கணும் விஜய்? அதான் அந்த பிள்ளைய போட்டு படுத்துறாங்கம்மா. நான் பாவமாக இருக்கு அந்த பிள்ளை. பாவம் பேச்சும் வரமாட்டுது. இதில் பழி வாங்குறதுனா என்ன பழி வாங்குங்க அப்படின்னு சொல்கிறாரு வேற. அது ரொம்ப சங்கடப்படுத்துறாங்க. அப்போ இது பழி வாங்குற திட்டம் இல்லையா சார்? இது ஒரு திட்டமிட்ட சதி அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாதா? எதுமா சதி? நான் உடன்கட்டை ஏறுதல்மா. விஜய் உடன்கட்டை ஏறிட்டாரா? 41 பேர் செத்துட்டாங்க, நான் இன்னும் உயிரோடு இருக்கல, மருந்து வாங்கி குடிச்சிட்டு செத்து போட்டாரான்னு கேட்குறேன். அப்படி ஒன்றும் செய்யலை. இல்லை, நல்லா கண் நொம்பி போய் உட்காந்து 2 நாள் கழிச்சு சிஎம் சார்னு பேட்டி தானே கொடுத்தாரு. இப்போ நம்ம வீட்டில் சாவு செத்துட்டா என்ன செய்வோம்? இந்த மாதிரி அறிவிப்போம். ஒரு வருத்தம் எல்லாம் இருக்கட்டும், அலோன்ஸ் கட்டி காரில் சொல்லுவோம், வாங்க எங்கள் வீட்டில் இந்த மாதிரி செத்துட்டாங்க, உற்றார் உறவினர் நண்பர்கள் ஏற்கவும்னு. இப்போ வேற ட்ரெண்ட் இது, உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. என்ன ட்ரெண்ட்? என்ன மாதிரி? டெட் பாடியை படுக்க வச்சுட்டு ஸ்ட்ரெச்சரில் 4 பேர் தூக்கிட்டு வீடு விட கொண்டு இறக்கி வைக்கணும். முத்தத்தில் அவங்க விருப்பப்பட்டு வாக்கரிசி போடுவாங்க, மாலை போடுவாங்க விருப்பப்பட்டா. இல்லைன்னா பாடியை மட்டும் எட்டி பார்த்துட்டு போயிடுவாங்க. பாடியை பார்க்க அவங்க வர மாட்டாங்க, பாடி தான் அங்க போணுமா? இதை புரிய வைக்க தான் நான் இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டேன். அந்த விஜய் தம்பியோட சிரமத்தை நீங்களே புரிஞ்சுக்கிற விஜய் தம்பியோட கஷ்டத்தை மற்றவங்க இப்படி புரிஞ்சுக்குவாங்க. ஏன் இப்படி புரிஞ்சிக்காம தம்பியை தொல்லை பண்றீங்க? இப்போ என்னன்னா பாடி விட்டுக்காரவங்களாம் இங்கே வந்துட்டாங்க.